எஸ்டி கல்யாணசுந்தரம் ஆதித்தமிழர் மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர். கோவை தொண்டாமுத்தூர் தேவராயபுரத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கிராம மக்கள் யார் வேண்டுமென்றாலும் கேள்விகள் கேட்கலாம். அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய பூங்கொடி என்கின்ற தலித் பெண்மணியை கேள்வி கேட்க விடாமல் தடுத்ததோடு அவரை திட்டமிட்டு வெளியேற்றுகின்ற நோக்கத்தோடு வெளியேற்றுகின்ற பணியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காவல்துறையும் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இது பூங்கொடி என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி என்பது அவர்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர் தாழ்த்தப்பட்ட பெண்மணி என்பதனாலேயே தொடர்ச்சியாக அவரை தாக்குகின்ற செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக குண்டர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்திய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதற்காக இன்று பூங்கொடி அவர்களையும் அவர்களோடு பாதிக்கப்பட்ட முனி என்பவரையும் மகேஸ்வரி என்பவரையும் மற்றொரு பூங்கொடியும் ராஜன் என்பவர்களையும் மருத்துவமனையில் நாங்கள் தாழ்த்தப்பட்ட இயக்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் ஒட்டுமொத்தமாக சென்று சந்தித்து இருக்கின்றோம். உண்மை நிலவரத்தை அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியாளருக்கு மனு கொடுத்திருக்கின்றோம். இதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் வன்கொடுமை